நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெரும்பொழுதியின் இனிய வணக்கம். ஒரு பெரும் கூட்டம், நம்ம இந்திய நாட்டு மக்களை தான் சொல்றேன், ஒரு பெரும் கூட்டம் அவங்க தன்னுடைய விடுதலைக்காக ஆங்கிலேயர்கிட்ட மன்றாடி நின்றாங்க. ஒரு காலகட்டத்தில் எங்கள் விடுதலை கொடுங்க, நாங்கள் எங்கள் தனி நாடு கொடுங்க, எங்கள் சுதந்திரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியர்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கிட்ட மன்றாடி நின்றாங்க. ஆனால் அந்த இந்திய நாட்டு மக்களுடைய ஒரு பகுதி தங்களுடைய ஓலக்குரலில் தொடர்ச்சியாக ஒழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் ஆங்கிலேயர் இந்தியர்கள் சுதந்திரம் கொடுக்க இருக்கட்டும், இந்தியர்கள் எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்கடா, எங்களை சமமாக நடத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த இந்திய நாட்டு மக்களுடைய ஒரு பகுதியை சார்ந்த மக்கள் எல்லாருமே தங்களுடைய ஓலக்குரலில் தொடர்ச்சியாக பதிவேற்றங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மக்கள் யாருன்னா தலித் மக்கள். அவ்வளோ பெரிய இந்திய நாட்டு மக்களுடைய பெருங்கூச்சலுக்கு மத்தியில் அந்த தலித் மக்களுடைய ஓலக்குரல்கள் யாருடைய செவிகளையும் விழவே இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தருடைய செவிகள் நல்லா கிளியர் கட்டாக விழுந்துச்சு. அவர் யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் தான் அவங்களுடைய ஓலக்குரல் எல்லாமே கேட்டு இந்த மக்களுக்கு எப்படியாச்சும் விடுதலை வாங்கி தர வேண்டும் என்ற காரணத்துக்காக அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார். அவர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும்போது தலித் மக்களுக்காக மட்டும் எழுதலை, ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் சனாதனப்படியிலிருந்து விடுதலை வேண்டும் என்ற காரணத்துக்காக அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய ஒரு நபர் யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மக்களுடைய ஓலக்குரல்கள் யாருடைய செவிகளும் விழவே இல்லை, புரட்சியாளர் அம்பேத்கருடைய செவிகளை மட்டும் விழுந்து சொன்னலையா. அதே மாதிரி தான் ஒரு சம்பவம் தற்பொழுது நடந்துக்கு இருக்குது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் தற்பொழுது என்ன சிச்சுவேஷன் போய்க்கிருக்கு அப்படின்னா, நேற்றைய தினத்தில் நம்ம மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஸோ அது சம்மந்தமான டாபிக் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் போய்க்கிருக்குது. அதே மாதிரி நம்ம அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்க, பல்லராகி நீ இந்த இடத்துல ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பல்லர் ஜாதியை சார்ந்த ஒரு நபர்களுக்கு, அவங்க தேவேந்திர வேளான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜாதியை சார்ந்த நபர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முதியவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த டாபிக் நம்ம சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக போய்க்கிருக்குது. அதேமாதிரி கிளப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, இந்த டாபிக் பயங்கரமாக போய்க்கிருக்கு. ஸோ இந்த மாதிரி டாபிக் எல்லாமே மத்தியில் ஒரு சிறு கூட்டத்தினுடைய ஓலக்குரல்கள் தொடர்ச்சியாக ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. அதை யாருமே கண்டுக்கிறவே இல்லை. ஆனால் அந்த ஓலக்குரல்கள் யாருடைய செவியில் விழுந்திருக்கு அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவனுடைய செவியில் அந்த மக்களுடைய ஓலக்குரல்கள் ஒழிச்சிருக்குது. அந்த மக்கள் யார்? விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவர்கள் எதற்காக அந்த ஸ்பாட்டுக்கு போனார், அங்கே போய் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வச்சிருக்காரு, ஆக்சுவலாக அந்த இஷ்யூ என்ன அப்படின்ற விஷயத்தை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். அதான் மக்களே, சில நாட்களுக்கு முன்பாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எண்ணூர் பகுதியில் அம்மோனியா வாயு கசிவு, அந்த பைப்புலேருந்து அம்மோனியா வாயு கசிவு உண்டாயிருக்குது. அதனால பல நபர்களுக்கு, அந்த எண்ணூரை சுற்றி இருக்க பல நபர்களுக்கு மூச்சு திணறல்கள் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எந்த ஊர் அப்படின்னா, அதாவது சென்னை பக்கத்தில் எண்ணூர் என்று சொல்லப்படுகின்ற ஊர். அங்கே தான் கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு கெமிக்கல் கம்பெனி இருக்குது. இந்த கெமிக்கல் கம்பெனியில் என்ன தயாரிப்பாங்கன்னா, விவசாயத்திற்கு தேவையான உரங்கள் எல்லாமே தயாரிப்பாங்க. உரங்கள் எல்லாமே தயாரிக்கிற கம்பெனி தான் இந்த கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் என்று சொல்லப்படுகின்ற கம்பெனி. ஸோ பொதுவாகவே இந்த உரங்கள் தயாரிப்பதற்கு, விவசாய உரங்கள் தயாரிப்பதற்கு மூலப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்மோனியா. அந்த அம்மோனியா இருந்தால் மட்டும்தான் அந்த விவசாயத்திற்கு அந்த விவசாயத்திற்கு உரங்கள் எல்லாமே தயாரிக்க முடியும். ஸோ இந்த அம்மோனியா தட்டுப்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது இந்த கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்டர் பண்ணி வெளிநாட்டிலேருந்து கப்பல்கள் மூலமாக கொண்டு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கிடுவாங்க, தேவையான அம்மோனியாக்கள் எல்லாமே வாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த கப்பல் நிற்கிது இல்லையா, அங்கேருந்து இந்த எண்ணூர் தொழிற்சாலைக்கு ஒரு பைப் போகும், அம்மோனியா பைப் போகும். அந்த பைப்பில் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மோனியா ஃபில் பண்ணுவாங்க. அம்மோனியா ஃபில் பண்ணோடனே அந்த அம்மோனியா அந்த பைப்பு மூலமாக போய் அந்த கம்பெனிக்கு போயிடும். ஸோ இப்படி தான் அந்த அம்மோனியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற ப்ராசஸ் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதன் அடிப்படையில் தான் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக அந்த மாதிரி ஃபில் பண்ணுறப்ப அந்த அம்மோனியா போகிற பைப்பு இருக்கு இல்லையா, அந்த பைப்பில் ஒரு உடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதன் விளைவாக எண்ணூரை சுற்றி இருக்க பகுதிகளாக இருந்து கொண்டிருக்கின்ற பெரிய குப்பம், சின்ன குப்பம் என்ற பகுதிகளில், நேதாஜி நகர், இந்த மாதிரி பகுதிகள் என்ன ஆயிருக்குன்னா, அந்த வாழ்ந்து கொண்டிருக்க மக்களுக்கு நள்ளிரவு வேளையில் மூச்சுத்திணறல்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே திடீர்னு வெளியே மூச்சுதல் ஏற்பட்ட உடனே டக்குன்னு அம்மோனியா வாயு கசிவுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க நபர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அங்கே இருக்க நபர்கள் அலர்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்பாக நம்ம அரசாங்கத்துடைய மெடிக்கல் டீம் ஸ்பாட்டுக்கு போய் அந்த மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செய்தி தான் 2 வாரத்திற்கு முன்பாக வந்த செய்தி. நீங்கள் எந்த செய்தி சேனல் எடுத்தாலுமே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரேக்கிங் நியூஸாக அந்த நியூஸ் இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் அந்த நியூஸ் அன்றைய தினத்தோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம். நம்ம எல்லாருமே அப்படியே எளிதாக கடந்து போயிட்டோம், அடுத்தடுத்த டாப்பிக்கை நோக்கி கடந்து போயிட்டோம். ஆனால்
தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்க மக்கள் இது நாள் வரைக்கும் போராட்டங்கள் பண்ணி இருந்திருக்காங்க. அது யாருக்குமே தெரியவே இல்லை. தொடர்ச்சியாக அந்த பகுதி வாழ் மக்கள் இந்த மாதிரி அம்மோனியா வாயு கசிவின் மூலமாக எங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் ஏற்படவிருக்கின்றது, அதனால் இந்த தொழிற்சாலையை நீங்கள் நிரந்தரமாக மூடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அந்த அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டுச்சு இல்லையா, அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக போராட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக இந்திய நாட்டு மக்கள் எல்லாரும் போராடி இருக்காங்க. ஆனால் இந்திய நாட்டு மக்கள் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்கள் தங்களுடைய தொடர்ச்சியாக தங்களுடைய ஓலக்குரல் எல்லாரும் பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க. அது யாருக்காவது உள்ளன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே வேற ஒரு டாபிக்லாம் தேடி ஓடிட்டோம். ஆனால் இந்த மக்கள் தொடர்ச்சியாக அப்போ இருந்து இப்போ வரையும் போராட்டம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அது நமக்கு தெரியவே இல்லை. ஸோ இதனை அறிந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முனைவர் தொல் திருமாவளவர்கள் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. வேற எந்த மீடியா, வேற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஸ்பாட்டுக்கு போகலை. ஸ்பாட்டுக்கு போய் அந்த மக்களுக்கு தீர்வுகளை வாங்கி தர வேண்டும், அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் ஸ்பாட்டுக்கு போகவே இல்லை. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முனைவர் தொல் திருமாவளவர்கள் ஸ்பாட்டுக்கு போயிருந்திருக்காரு. இன்றைய தினத்தில் போய் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த மக்களுக்கு ஆதரவாக களத்தில் இருந்திருக்காரு. அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடி இருக்காங்க. இந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிட்டை வந்து நீங்கள் நிரந்தரமாக மூட வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணி இருந்திருக்காங்க. நமக்கு யாருக்குமே தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கி அவர் ஸ்பாட்டுக்கு போய் அந்த மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்று நான் வந்து இது சம்மந்தமாக முனைவர் தொல் திருமாவளவர்கள் நான் இது சம்மந்தமாக சிஎம்கிட்ட பேசி சில தரவுகள் எல்லாமே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மக்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. உத்தரவாதம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய ப்ரெஸ் மீட்டில் சில தரவுகள் எல்லாமே சொல்லியிருக்காரு. அந்த தரவுகள் எல்லாமே கேட்குறப்ப ரொம்ப பயங்கர வியப்பாக இருக்குது. நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்க சில நபர்கள் மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வந்து தரவுகள் சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இவரா அப்படின்னு நினைப்பாங்க. அவர் வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு, ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த நபர், தடயவியல் துறை இருக்கு இல்லையா, அதில் வேலை பார்த்த நபர். தடயவியல் துறை அப்படின்னா வந்து அதில் கெமிக்கல்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அவர் கெமிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அத்துப்படி அப்படின்றப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்ப சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அந்த விஷயங்களை கேட்குறப்ப நமக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா இந்த அம்மோனியா வாயு கசிவின் மூலமாக ஒரு நபர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நுரையீரல் பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி பதிவு கொண்டார். நுரையீரல் பிரச்சனை வரும், அதுமாரி தோல் வியாதிகள் எல்லாமே வரும். இன்னும் சொல்ல போகிறா இருந்தால் ஒரு ஜெனரேஷனே பாதிக்கப்படுமாமா, மலட்டுத்தன்மை வருமாமா. அந்த வாயுவை நம்ம சுவாசிக்கின்ற பொழுது மலட்டுத்தன்மைகள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. நம்ம சென்சிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் யாருமே சென்சிட்டிவாக எடுத்துக்கொள்ளாமல் நம்ம வேறு ஒரு திசைகளில் போய்கிட்டே இருக்கோம். இந்த செய்தியை வீரியமாக்க வேண்டிய ஒரு செய்தி, ஆனால் யாருமே வீரியமாக்காமல் வேறு ஒரு திசைகளில் போய்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த தரவுகள் எல்லாத்தையுமே அறிந்த ஒரு நபராக முனைவர் தொல் திருமாவளவன் ஸ்பாட்டுக்கு போய் அந்த மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்று இது சம்மந்தமான சிஎம்கிட்ட பேசி இந்த தொழிற்சாலையை மூடுவதற்காக நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் கிடையாது மக்களே, விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கிடையாது, இன்னும் பல விஷயங்கள் இது மாதிரி குரல் எல்லாமே எழுப்பியிருக்காரு. இப்போ சமீபத்தில் நம்ம மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டெண்டர் வந்து விடுறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் ஓஎன்ஜிசிக்காக எண்ணெய் குழாய்கள் பதிப்பதற்காக இல்லை எண்ணெய் கிணறுகள் தோண்டுவதற்காக டெண்டர் வந்து விடுறாங்க. யார்? மோடி அரசாங்கம் விடுறாங்க, மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் டெண்டர் வந்து விடுறாங்க. இதனை அறிந்த விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அறிக்கை வந்து விடுறாரு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அவருடைய அறிக்கை எப்பொழுதுமே ரொம்ப ஒரு நுட்பங்கள் வாய்ந்த அறிக்கையாக வந்து இருக்கும். நம்ம சாதாரண எழுத்துக்கள் மட்டுமே கோர்க்கப்பட்ட ஒரு அறிக்கையாக வந்து இருக்காரு. நிறையா டேட்டாஸ் உள்ளடக்கிய ஒரு அறிக்கைகளாக எப்பொழுதுமே இருக்கும். ஸோ அதனைப்போல அன்னைக்கு அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையை படித்து பார்க்குறப்ப தெரிஞ்சு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதி எல்லாமே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்திருக்கின்றார். அவர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்திருக்கின்ற பொழுது அந்த பகுதியில் நம்ம எண்ணெய் குழாய்கள் பதிப்பதற்கு எண்ணெய் கிணறுகள் தோண்டுவதற்கு உரிமைகள் கிடையாது. அந்த விஷயம் தெரிந்திருந்த போதிலும் கூட நம்ம ஒன்றிய அரசாங்கம் எவ்வாறு டெண்டர் விடுறாங்க, எண்ணெய் குழாய்கள் தோண்டுவதற்கு எவ்வாறு டெண்டர் விடுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி தூக்கி முன் வச்சிருந்தார். மக்களே எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும் சரிங்களா. அதாவது நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அந்த பகுதி எல்லாத்தையுமே அறிவிச்சிருக்காரு. அப்படி இருந்த போதிலும் கூட நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா எண்ணெய் கிணறுகள் தோண்டுவதற்கு டெண்டர் விடுறாங்க. எந்த துணிச்சலின் அடிப்படையில் வந்து அவங்க ஒரு டெண்டர் விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி முனைவர் தொல் திருமாவளவர்கள் தன்னுடைய அறிக்கையில் வந்து கேட்டிருந்தார். ஸோ மக்களே இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் மட்டும்தான் எப்பொழுதுமே முதலாளாக களத்தில் நிற்கிறார் என்பதனை கூறிக்கொண்டு அதே வேளை ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக பார்க்க வேண்டிய செய்தியாக இந்த செய்தி இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா பல திசைகள் நோக்கி நம்ம எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே வேளையில் 800 பகுதியில் இன்றும் கூட இந்த மக்கள் போராடி இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு வெளிச்சம் பாய்ச்சிருக்கின்றார் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சி நம்பர் வழியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.